ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஎஸ் சச்சின் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ தான் நான் புதுசாக கேமரா வாங்கியிருக்கேன், எனக்கு எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாது, எனக்கு நான் யூஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, கெனானில் 60D அப்படின்னு சொல்லி ஒரு செமி ப்ரொஃபஷனல் மாடல் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து கேமரா எடுத்துக்கு கேமராவில் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ரி இன்செர்ட் பண்ணிடலாம். கெனானோட ஒரிஜினல் பேட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து இதை நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு பேட்ரி போடுற இடம் எப்பயுமே நம்மளுக்கு டவுனில் தான் இருக்கும். எல்லா கேமராக்குமே பேட்ரி போடுறது அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். ஒரு சில டைம் மெமரி கார்டு போடுறதும் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இப்போ மெமரி கார்டு கேனான் 60Dயில் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபுல் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பாருங்கள், எப்படி நம்ம கார்டு உள்ளே வைக்கணும் அந்த மாதிரி அதிலே இந்த ஃபார்மேட்லேயே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிக்கும் கார்டு. இப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ளிப் டிஸ்பிளே இருக்குது. ஃப்ளிப் டிஸ்பிளேன்றப்ப நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எல்லாமே காட்டிடும். ஓகேவா, இதில் வந்து ஃப்ளிப் டிஸ்பிளே வந்துடுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லென்ஸை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேமராவில் இருக்க லென்ஸ் போடுற கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு, லென்ஸ்லேயும் நம்மளுக்கு பேக் சைடு கேப் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி இதில் மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டாட் தெரியுதா, ஒயிட் கலர் டாட். இந்த டாட்டும் நம்மளுக்கு இந்த லென்ஸில் இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் டாட் இருக்கும். இந்த ரெண்டு ஒயிட் கலர் டாட்டும் ஈக்குவலாக வச்சு லைட்டாக சும்மா ஒரு ரொட்டேட், ஒரு சவுண்டு கேட்கும். இவ்வளோ தான் நம்ம இதில் கேமரா பண்ணுவோம். அவ்வளோதான், நம்ம கேமரா வந்து இப்போ லென்ஸு கேமரா பாடியில் லென்ஸ் மாட்டியாச்சு. பிகினர் மாடலில் இந்த டிஸ்பிளே இருக்காது. இந்த இதில் இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஃபோக்கஸ்னு ஒரு மோடு இருக்குது, ட்ரைவ்னு ஒரு மோடு இருக்குது, அப்புறம் ISO. இது வந்து ஃபேஸ் ட்ராக்கிங் லைவ் இதில் வந்து 3 மோட் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்பிளே வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே. இப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது என்ன பட்டன் பார்ப்போம். இந்த பட்டன் வந்து நம்ம வந்து ஐ பாயிண்ட்டுக்கும் டிஸ்பிளேக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கான பட்டன். இப்போ நம்ம பண்ணிட்டோம்னா இது ஐ பாயிண்டில் இருக்கும், ஐ வியூவில் இருக்கும். மறுபடியும் இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு வந்துடும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் பட்டன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் பட்டன். இது வந்து நம்ம லைட் ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபோக்கஸ் ஆகும். அதே நம்மளுக்கு வந்து மெயினானது இதுதான் ஷட்டர் பட்டன். இங்கே அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து ஷட்டர் பட்டன். அதே நீங்கள் இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்போ ஃபோக்கஸ் ஆகும். அப்படியே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கும். அப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா, இல்லை ஜூம் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் மினிமைஸ் பண்ணுறதுக்கு இங்கே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெனுவில் வந்து நம்மளோட எல்லா கேமராவோட எல்லா செட்டிங்ஸுமே இதில் இருக்கும். இல்லை நம்ம ஏதாச்சும் வேணும்னா என்னென்ன வேணும் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஃபோக்கில் வந்து இந்த ஃபோட்டோஸோட இது எல்லாமே இதில் காட்டும். இன்ஃபோவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேவ்ஸ் மாதிரி காட்டுது. அப்புறம் இது வந்து இதுன்னு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ். நம்ம ஏதாச்சும் இது ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப டிஸ்பிளேயில் இந்த ஒயிட் பேலன்ஸு, போர்ட்ரைட்டு, ஸ்டாண்டர்டு அதில் ஏதாச்சும் மாற்றணுன்னா நம்ம இதில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா எல்லாம் மாறுது. ரா S1 S2 SM மேனுவல் எல்லாமே இருக்குது இதில். அப்புறம் இது வந்து ஃப்ளாஷ் எக்ஸ்போ எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் வந்து நம்ம ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு, நம்ம எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னோம்னா இந்த பட்டனை எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே காட்டும். இது நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு தான் அப்போயே சொன்ன இந்த இங்கே இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஜூம் ஆகும், மறுபடியும் இது அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இதாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்து இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மோடு. இது வந்து இப்போ நம்ம இது வந்து பிக்கு பிளர்ரு, இது வந்து மேனுவலு, இது வந்து அப்பச்சரு, அது மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்குது. இது வந்து போர்ட்ரைட்டு, இது மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் மோடு. இப்போ நம்ம இந்த மோடில் வச்சு எடுக்கிறப்ப தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறோன்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக் மோட்லேயே வச்சு எடுத்து நம்ம கற்றுக்கலாம். இப்படி நம்ம ஆட்டோமேட்டிக் மோடில் வைக்கிறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க எல்லா செட்டிங்ஸும் நம்ம எதுவுமே இப்போ நம்ம இது ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்றப்ப அதே நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எல்லாமே வச்சு கொடுத்துரும். ஃப்ளாஷ் வேணும் ஃப்ளாஷ் போட்டுக்கும். நம்ம இதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. இது பாருங்க, ஃபோட்டோ சூப்பராக விழுந்துருக்கு.
இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்ப இந்த இது ஆட்டோமேட்டிக் மோடில் வச்சு கற்றுக்குங்க. நம்ம கற்றுக்கிட்டு ஃபுல்லாக இதானதுக்கப்புறம் நம்ம மேனுவலில் வச்சு எடுக்க பழகிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே நிறைய மோட்ஸ் இருக்குது. வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து இந்த இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மோடுன்றப்போ நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம கண்டினியூஸ் ஷாட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அப்போதைக்கு நம்ம இந்த மோடெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியில் வீடியோ இருக்குது. வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக இந்த பட்டன் தான். இந்த பட்டனில் நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகாது, ஃபோக்கஸ் மட்டும்தான் ஆகும். இந்த பட்டனை நீங்கள் எப்போ கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட்டே ஆகும். இப்போ நம்ம கிளிக் பண்ணி இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம கிளிக் பண்ணி இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே வீடியோ வந்து ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஃபோக்கஸ் ஆனதுக்கப்புறம் ப்ளே கொடுத்தோம்னா நம்மளுக்கு அப்படியே ப்ளே ஆகும். இதுதான் நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு வீடியோ கட் ஆகிடுச்சு. இந்த ஒரு பட்டன் தான் நம்மளுக்கு வீடியோக்கு ஆனுக்கும் ஆஃபுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது. வீடியோக்கு வந்து இந்த ஷட்டர் பட்டன் ஒர்க் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இந்த சைடு வந்து என்னென்ன போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணுறப்ப மைக் சப்போர்ட்டு, HDMI சப்போர்ட்டு, USB சப்போர்ட்டு எல்லாமே இந்த சைடு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ் எப்படிலாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனுவலில் வச்சுருப்போம். மேனுவல்லன்றப்ப இது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ISO. இது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம இதில் மாற்றிக்கலாம். இந்த ISOன்றது வந்து நம்மளுக்கு வந்து பிரைட்னஸ் எவ்வளோ அதிகமாக வேணும், இல்லை நம்மளுக்கு பிரைட்னஸ் அதிகமாக இடத்துல நம்ம கம்மியாக வச்சுக்கிறது. நீங்கள் வந்து 1000 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கிளாரிட்டி எதுவும் கிடைக்காது. ஃபோட்டோ வந்து நாய்ஸ் நிறைய க்ரியேட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து 800க்குள்ளே மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் ISO. நீங்கள் அந்தளவுக்கு 800க்குள்ளே வச்சு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பச்சர். பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பிளர்னஸ். இப்போ வந்து ஒரு திங்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு நல்லா. நீங்கள் வந்து இது நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஆப்ஜெக்ட்டும் சரி பேக்ரவுண்டும் சரி உங்களுக்கு ரெண்டுமே ஃபுல்லாக இதாகும். நீங்கள் இது கம்மியாக வைக்கிறப்ப உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் கிளியரன்ஸாக இருக்கும், பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே பிளர்ராக இருக்கும். அந்த ஃபோட்டோ போர்ட்ரேட் ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து ஷட்டர் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு உங்களுக்கு அந்த ஷட்டர் எவ்வளோ ஸ்பீடில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும் அப்படின்றது தான் அந்த ஷட்டர் ஸ்பீடு. செகண்ட்ஸே 100ஆல் டிவைட் பண்ணி 125 டிவைட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் அதிகபட்ச ஷட்டர் ஸ்பீடு வந்து 4000 வரையும் இருக்குது. 4000 8000 வரையுமே இருக்குது இதில். நீங்கள் ஆனால் அந்த அளவுக்குலாம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து பிளாக் கிடைக்கும், இருட்டாக இருக்கும். வேணால் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஷட்டர் ஸ்பீடை வந்து குறைப்போம். ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒரு 650 வச்சுட்டு ஐஎஸ்ஓக்கு பதிலாக ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ISO வந்து ரொம்ப அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நாய்ஸ் க்ரியேட் ஆகும் ஃபோட்டோஸில். நீங்கள் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டு கிளியர் ஆகணும், எனக்கு இந்த ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்துடும். அப்புறம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா நல்ல பிளர் இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து ஆப்ஜெக்ட் பின்னாடி நம்மளுக்கு பிளர்ராக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ. அது நம்ம அப்பச்சர் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் க்ரியேட் பண்ணி போடுறேன். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.